இந்த வரக்கூடிய இந்த 2025 வருடம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நாம விளக்கமாகவும் விரிவா அற்புதமா அருமையா பார்க்க போறோங்க. மேச ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கனவுன்றது கண்டிப்பா இருக்கும், ஒரு லட்சியம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கனவோ லட்சியமோ இல்லாத மனிதர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இல்லைங்களா. முக்கியமா இந்த 2025 ஒரு அருமையான ஒரு தருணத்துல இந்த 2025 பிறக்கப்படுதுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் கூட எடுத்துக்கலாம், ஒரு அதிசயம் ஒரு ஆச்சரியம் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கிரக பயிற்சின்றது ஒரு வருஷம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அது நார்மலா இயல்பா எப்பவுமே நடக்கிறதுங்க. ஆனா இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சிகள் ஒரே டைம்ல ஆகிறது, ஒரே வருஷத்துல ஆகிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2025 9 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 2025 முதல் பயிற்சி எது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி நடக்குதுங்க. 29ஆம் தேதி அதாவது மார்ச் மாசம் 3வது மாசம் 2025 பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசியில ஜென்மச்சனியே இருக்கிறவரு அடுத்தது மீன ராசிக்கு போறாரு, ஜென்மச்சனியா போறாரு. அப்ப மீன ராசிக்கு சனி பகவான் ஜென்மச்சனியை பார்க்கும்போது உங்க மேசராசி, நீங்க மேசராசி இல்லைங்களா, உங்களுக்கு வந்து 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 7.5 சனின்றது அதாவது முதல் ரவுண்டு அப்படின்றது விரையச்சனி, முதல் 2.5 வருஷத்துக்கு விரையச்சனி, 2வது 2.5 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி, 3வது 2.5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா பாதச்சனி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 வருஷம் நடக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த 2025 3வது மாசம் 29ஆம் தேதி மேச ராசிக்காரங்களுக்கு சனி வந்து விரைச்சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது சனியுடைய பார்வை மேக்சிமம் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. அப்ப அந்த சனியுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வராரு? 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப விரைச்சனியில வந்து உட்கார்றாரு. அப்ப விரைச்சனியில உட்காரும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க பயமுறுத்துற மாதிரி கூட, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அது வரும், ஐஸ் கட்டி போல கரைஞ்சு போயிடும், பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தை ஆள்றது சனி பகவான் மட்டுமே கிடையாதுங்க. நவகிரகங்கள் மேற்கொண்டு இன்னும் 8 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இதுலயும் கூட இப்ப ராக்கேது பயிற்சி ஆகிறாரு, குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால வந்து சனி பத்தி மட்டும் நம்ம பேசணும்னா கொஞ்சம் சரியில்லை அப்படின்றது ஒரு வகையான மறுக்க முடியாத உண்மைதான், சரிங்களா. அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப விரைச்சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும், அதாவது பொதுவா சொல்ற வார்த்தை என்னன்னா வண்டி வாகனம், நீரு நெருப்பு, எண்ணெய் தண்ணி, போக வழி வருவழி, குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான், சரிங்களா. அப்படி பாத்தீங்கன்னா லாபச்சனியில இருந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு விரைச்சனியில வராரு. அப்படி வரும்போது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அசையாத சொத்துக்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அசையாத சொத்துக்கள்னா என்ன? இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், அதாவது மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட செலவு பண்றது நல்லது. எதிர்பார்ப்பு, அதாவது நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணம் கட்டுறேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நான் பணம் கட்டுறேன், அதே போல பாத்தீங்க அப்படின்னா நான் அரசியலுக்கு நான் செலவு பண்றேன், எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா, இது போல ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா விரைச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விரைத்து பண்ணுவாரு, அது பார்த்துட்டு கவனமா பண்றது கண்டிப்பா நல்லது, சரிங்களா. அப்ப இந்த 100% மேசராசியில பிறந்தவங்களுக்கு சனியுடைய பார்வை உங்க ராசிக்கு 12ல சனி வர்றதுனால கண்டிப்பா வந்து ஒரு சிலருக்கு தொழில் ரீதியா கடன், குழப்பம், தொந்தரவு, ஒரு சிலருக்கு விரயத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட 3வது மாசம் 29ஆம் தேதியிலிருந்து இந்த இயர் எண்டு வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைச்சனி அப்ப முழுசும் இந்த 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் இப்படியே இருப்பாருன்னு கேட்டா கிடையாது. சனி வக்கரத்துக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. அப்ப சனி வக்கரத்துக்கு எப்ப போறாரு? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17ஆம் தேதி ஒரு 7வது மாசம் 2025 கிட்டத்தட்ட 7வது மாசம் வக்கரம் அடைவார். அப்ப இந்த 7வது மாசம் வக்கரம் அடையவர் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசம் வக்கரத்தில் இருப்பார். அப்ப 7வது மாசம்னா அப்ப 11வது மாசம் வரைக்கும், அப்ப 11வது மாசம் ஒரு 26, 27 இந்த தேதி வரைக்கும்,
அப்ப சனி என்ன பண்ணுவார், வக்கரத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த சனி வந்து நல்லது பண்ணுவார். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது அதாவது நல்ல பலன்களை கொடுக்கிறாரா, அவர் வக்கரம் அடையும் போது கெட்ட பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி முன்னாடி போகும்போது கெட்ட பலன்களை கொடுக்கிறாரா, வக்கரம் அடையும் போது கட்டன்றது வந்து கெட்ட பலன்களை கொடுப்பார். இது எப்பவுமே ஜோதிட சாஸ்திரம் இதுதான். அப்ப சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பம் ஆகும் போதே, அதாவது இந்த 2025 உங்களுக்கு ஆரம்பம் ஆகும் போதே இப்ப வந்து அதாவது விரைச்சனியோட ஆரம்பம் ஆகிறதுனால சனி பகவான் 100% வக்கரம் அடைகிற காலகட்டம். கிட்டத்தட்ட நான் சொல்ற மாதிரி 7வது மாசம் ஒரு 16-17 தேதிக்கு மேல 11வது மாசம் கிட்டத்தட்ட ஒரு 26-27 தேதி வரைக்கும் வக்கரத்துல இருப்பாரு. அந்த ஒரு காலகட்டம் மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் உங்க ராசி பார்க்கும்போது 7.5 சனியில் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப சனி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா தொழில் மாற்றங்கள் அந்த டைம்ல கொடுப்பாரு. அதாவது வக்கரத்துக்கு வரும்போதுதான் மேச ராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது சனியுடைய பயிற்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார். அதாவது குரு பயிற்சின்றது 14ஆம் தேதி 5வது மாசம் 2025வது வருடம். இந்த 2025 3 கிரக பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா. அப்ப 5வது மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் என்ன பண்றாருன்னா ரிஷப ராசியில இருந்து அடுத்துக்கு மிதுன ராசிக்கு மாறுறாரு. அப்ப மிதுனத்துக்கு மாறும்போது உங்க ராசிக்கு வந்து 2ல் இருக்க வேண்டிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 2ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுவார்னா குடும்ப குருவா இருக்கிறார் இல்லைங்களா, அந்த குடும்ப குருவா இருந்து தைரிய குருவா மாறிடுவார். பொதுவா குடும்பத்துக்கு குரு வந்து உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவார். இப்ப கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறோம், எங்களுக்குள்ளார ஒரு போராட்டமான வாழ்க்கை, ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஆனா நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றோம். அதுபோல குடும்பத்துல இருக்க வேண்டிய இப்போ ஒரு சொத்து பிரச்சனை, அதாவது எங்க பூரி சொத்து இருக்குது, எங்களால் அந்த சொத்து பிரிக்க முடியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காசு பணத்துல பிரச்சனை, சொந்த பந்தத்துக்குள்ளார கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறோம். இது போல இந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப குடும்ப குருவா இருக்கிறாரு. அடுத்தது குடும்ப குருவா இருந்து மிதுனத்துல ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுவார். அப்ப மிதுனத்துக்கு மாறும்போது என்ன பண்றாரு, தைரிய குருவா வர்றாரு. அப்ப தைரிய குருன்னா சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார், 3வது இடத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய இந்த கனவு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப நாளா ஒரு கனவு இருக்கு, யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கனவு கண்டிப்பா அந்த இடத்துல நனவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா கார் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இல்ல வெளிநாடு போலாமா, இல்ல நம்ம படிச்ச படிப்புக்கு எங்க வேலை கிடைக்கும், இது போல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த தைரியஸ்தானத்துக்கு குரு போயிட்டாருன்னு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். அப்ப உங்களுக்கு குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்கு இல்லைங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குடும்ப குருவா இருந்து தைரிய குருவா மாறுற காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. 5வது மாசம் 17ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதியில இருந்து இந்த இயர் எண்டு வரைக்குமே 2025 முடிகிற வரைக்குமே குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா உங்களோட எந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி வந்து அடுத்தது என்ன பண்றாருன்னா ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது 18ஆம் தேதி ஒரு 4 நாள்லயே 14ஆம் தேதி 5வது மாசத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது 4 நாள் தான். இதுக்கு 14ஆம் தேதி, அது 18ஆம் தேதி. அப்ப வெறும் 4 நாள் தான். அந்த 4 நாள் கழிச்சு என்ன பண்றாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதாவதுன்றது வந்து கும்ப ராசிக்கு வராரு. கன்னி ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் அடுத்தது எங்க போறாருன்னா சிம்ம ராசிக்கு போறாரு. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ராகு கேது அப்படின்ற ஒரு வக்கர கிரகம். எப்பயுமே அவர் வந்து முன்னாடி போகக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. அவர் பின்னாடி தான் வருவார், ரிபேஸ்ல தான் வருவார். அப்படி வரக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணுவார்னா அதே 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வருவாரு, 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு வந்து மீன ராசியிலிருந்து உங்களுக்கு அடுத்தது கும்ப ராசிக்கு வந்துடுவார். அப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான இடம்ன்றது லாபஸ்தானம் 11ஆம் இடம்.
ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்றது மேச ராசிக்கு அருமையான வாய்ப்பு. ஏன்னா ராகுக்கு கேதுக்கு வந்து வீடு கிடையாது. ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், மற்ற எல்லா கிரகங்களுக்குமே 12 கட்டத்துல வீடு இருக்கு. ஆனா ராகுக்கும் கேதுக்கு மட்டும் வீடு கிடையாது. அவர் வந்து நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்ப வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து கும்ப ராசிக்கு வந்துட்டாருன்னா கேது வந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார். ஏன்னா அப்படி போகும்போது ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான். அதாவது பார்வைன்னு வரும்போது ராகுக்கு தனி பார்வையோ கேதுக்கு தனி பார்வையோ கிடையாது, 2 பேத்துக்கு ஒரே பார்வை தான். அப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குடைய பார்வை என்னன்னா 3, 7, 11. அப்ப மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர வேண்டிய ராகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டான்றது வந்து 3ஆம் இடமா தனுசு ராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 11ஆம் இடமா உங்க மேச ராசி தான் பாக்குறாரு. சரிங்களா? அப்ப வந்து ராகு பழமொழி சொல்லுவாங்க, ராவை போல கொடுப்பார் இல்லை, கேவை போல கெடுப்பார் இல்லை. அப்ப உங்களுக்கு வந்து எங்க வேலை செய்வாரு? ராகு பகவான் 11ஆம் இடமா உங்க ராசி பாக்குறதுனால நிச்சயமா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2025 குருவும் தைரியத்தை கொடுக்கிறாரு, ராகு அதாவது வந்து லாபஸ்தானத்தை கொடுக்கிறாரு. இப்படி 2 பேரும் கொடுக்கும்போது அடுத்தது சனி பகவான் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு பலன்கள் கொடுக்கிறாரு. அப்ப இந்த 3 கிரகங்கள் இந்த வருஷத்துல பயிற்சி ஆகும் போது மேசராசிக்கு முதல் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துல படிப்பு நல்லா இருக்கும், 100% கல்வி நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காதல் பண்றவங்களுக்கு, இந்த கல்யாணம் பண்றவங்க, காதல் கல்யாணம் இந்த மாதிரி ரூபத்துல எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு 100% என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது இந்த லவ் பண்றவங்களுக்கு, திருமணம் பண்றவங்களுக்கு எல்லாம் தடையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இது எப்படின்னா 5வது மாசத்துக்கு மேலதான். சரிங்களா? அந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா கடன் இருக்குது, பூர்வீக கடன் இருக்குது, அதாவது வந்து முன்னோர்கள் பிரச்சனை இருக்குது, இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பஞ்சாயத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் சரியாகும்னா ராகு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ராகு பயிற்சிக்கு அப்புறம், ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி 5வது மாசத்துக்கு மேல பூர்வீக வழி கடன் கண்டிப்பா தீரும். சரிங்களா? அப்ப இதை போக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி யாரு? இப்ப மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கு இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்ப 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரா, அதாவது வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா குடும்பத்துக்கு சாதகமா இருப்பாரு. ஒண்ணு. 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரா தைரியஸ்தானத்துக்கு உங்களுக்கு நல்ல தெம்பு தைரியத்தை கொடுத்துருவாரு. ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு? 4ஆம் இடத்துல அவர் வந்து கடக ராசியில சந்திரன் வீட்டுல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் ஸ்டார்டிங்ல. இப்ப இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே உங்க ராசிக்கு அதிபதி கடக ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அவர் வந்து அடுத்தது 4ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 5ஆம் இடத்துக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அடுத்தது என்ன பண்றாருன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டைரக்டா போகல, அவர் வக்கரம் அடைஞ்சு மீண்டும் என்ன பண்ணிடுறாருன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வக்கரம் அடைகிறாரு. அப்ப வக்கரம் அடைஞ்சு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு வந்துருவார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு அடுத்தது 4ஆம் இடத்துக்கு போய் அடுத்தது 5ஆம் இடத்துக்கு போவார். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு புத்திர செல்வங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 8, 9வது மாசத்துக்கு மேல புத்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா கண்டிப்பா அவர் நல்லா இருக்கும். எப்ப போவாருன்னா 6வது மாசம் 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது 7வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்தானத்துல புத்திரஸ்தானத்துல இருப்பார். அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனத்துக்கு அதாவது அதிபதி யாரு? தனக்காரகன் அப்படின்னு சொல்றவரு உங்களுக்கு சுக்கிர பகவான். ஏன்னா உங்க வீட்டுக்கு 2வது வீடுன்றது ரிஷபராசி, அந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப தனக்காரகன் உங்களுக்கு யாரு? சுக்கிர பகவான். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது பண்ணுவார், படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது பண்ணுவார். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அதே அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரிஷபராசியிலிருந்து அடுத்து துலாராசிக்கு போகும்போது அப்பயும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான். உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி
ரெண்டாவது 6ஆம் இடத்துக்கு அதிபதி, இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழிலும் 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் புதனா இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு அதாவது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க, நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நான் மாச சம்பளம் தான் வாங்குறேன் அப்படின்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல, ஏன்னா ஒரு மாசம் ஒரு தடவை புதன் மாறிட்டே இருப்பாரு, அப்ப அவரு நல்ல இடத்துல போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த மாசம் ஒரு சம்பள உயர்வு, ஒரு ப்ரமோஷன், தொழில்ல ஒரு பாராட்டு, கைத்தட்டல், பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அந்த புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன், ஒளிக்காரகன், நெருப்பு கிரகன் சொல்லுவாங்க சூரிய பகவான. அவர் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பாரு இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வரும்போது புத்திரத்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல உட்கார்ந்தா திருமணத்தை யோகத்தை கொடுத்துருவார். இப்ப 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், 3ஆம் இடம்ன்றது அதாவது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், இப்படி ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கு இல்லைங்களா? அந்தந்த ஸ்தானத்துல உட்காரும் போது அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவரும் அதே மாதிரிதான் நம்ம சொன்ன மாதிரிதான், அதாவது ஒரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தை பார்வையில் உட்கார்ந்தாலோ அல்லது அங்கிருந்து பார்வை பார்த்தாலோ புத்திர பாகியங்கள் பெருகும். இது நம்ம ஒரு வருஷத்துக்கு இந்த டேட்ல இப்பயே மாறுது வரும் அப்படின்றத நம்ம துல்லியமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ 2 மணி நேரம் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அதனால என்ன அப்படின்னா 100% மேசராசியில பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது உங்களுக்கு யாருன்னா சூரியன், அவரு உங்களுக்கு எந்த இடத்துல உங்க சுய ஜாதகத்துல எத்தனாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அடுத்தது பொது பலன்ல அவர் எங்கு வராரு அதை கொண்டு பலன்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் சொன்னேன், அந்த சுக்கிரன் எந்த ஸ்தானத்துல உட்காராரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுத்துருவார். எப்படி பார்த்தாலுமே இந்த 2025 உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். ரெண்டாவதுன்றது சிரமத்தோட உங்க வாழ்க்கை இப்ப ஆரம்பிச்சாலும் இந்த 2025 ஆரம்பிச்சாலும் ஆனா உங்களுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா உங்களுக்கு இந்த யாழ்ரச்சனைன்றது ஆரம்பம் ஆகிறதே கிட்டத்தட்ட 3ஆவது மாசம் 29ஆம் தேதிக்கு மேலதான். அப்ப அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லது கண்டிப்பா நடந்துரும். சரிங்களா? அதை தவிர குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இது 2மே பாத்தீங்கன்னா நிச்சயமா மேச ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால என்னன்றது நீங்க முதல்ல அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நம்ம ஒரு மாசத்துக்கு உண்டான பலன் நம்ம இப்ப பார்க்கல, ஒரு வருஷத்துக்கே உண்டான பலன் பார்க்கிறோம். அப்ப இந்த 3 கிரக பயிற்சிகளும் முழுமை அடைஞ்சு இந்த 2025 முடிஞ்சு 2026 பிறக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவு கண்டிப்பா அந்த இடத்துல நனவாயிருக்கும். கண்டிப்பா நிறைய மாற்றங்களை கொடுத்திருப்பாரு. நீங்க இது என்னன்றதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவா இருந்திருக்கும். பல காரியங்கள்ல குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆயிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போனோம்னா தடையா இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையா இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்பந்தமாக இருக்கும். திருமண சம்பந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது, திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே, வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு கோபம், ஆத்திரம், குரோதம், குரோதம்ன்ற வெஞ்சன்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது. அது மாதிரி பகையாக தோன்றுறது, எதிர்ப்பு எண்ணங்கள் தோன்றுறது,
இதுக்கெல்லாம் குரோதின்னு பேர். ஸோ இந்த வருஷத்தின் வெண்பாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. இந்த வருஷம் 2024 சித்திரை மாதம் வந்து குரோதி வருஷம் வெண்பாவே அப்படி தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் வந்து இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு வந்து காரிய தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லா இருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லா இருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது வந்து ஒரு டோட்டல் வந்து 9 வருது. ஸோ இது வந்து நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும். பொதுவாக அந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அந்த இடங்கள் மாறிண்டே வர்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வருஷம் வந்து செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இடம் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த இதில் பார்த்தோம்னா வருஷ தொடக்கத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் வக்ரமாக இருக்கார். அதனால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் குடும்பத்தில் வந்து குழப்பமான சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் வந்து ஒரு சில நெருக்கடிகள், குடுக்கல் வாங்கலில் உள்ள நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து தொடரும். பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்தது வரும். வராமல் இது வரைக்கும் தடையாக இருந்த பணங்கள் வரும். ஒரு சில பேருக்கு இன்க்ரிமெண்ட்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வரும். கிடைக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மாதத்துக்கு மேலே மே மாதம் வரைக்கும் வரும். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 3ஆவது இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வந்து அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் செய்கிற தொழிலில் உங்களுக்கு மன விருப்பங்கள் நிறைவேறும். லாபஸ்தானத்தில் பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வந்து கரெக்டாக வரும். அதில் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லை. இதே நேரத்தில் மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் 12ல் வந்து விபரீத ராஜயோகம் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, அந்த குரு வந்து தனகாரகன்னு பேர். அவருடைய வீட்டில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான நற்பலன்களை தான் தரப்போகிறார். பொருளாதார ரீதியாகவும், அதுவும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் சனி பகவான், குரு பகவான். அவருடைய வீட்டில் இருந்து சனி பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல விதத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அடுத்த சுச்சுவேஷனை மாற்றுறது, சுப காரியங்களுக்கு உண்டான செலவினங்கள் இது எல்லாத்தையும் ஏற்படுத்த போகிறார். மேஷராசி அன்பர்களுக்கு சுப காரியங்களுக்கு உண்டான அத்தனை விதமான செலவினங்களும் ஏற்பட போகிறது. மேஷராசியில் உள்ளவங்களுக்கு வீட்டில் வந்து கல்யாணம், வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைவுற்று அதுக்கு வந்து வேண்டிய செலவினங்களை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு வந்து வேலை தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆவது வீட்டுக்கும் 11ஆவது வீட்டுக்கும் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை வந்து விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த வேலையிலேருந்து வேறு வேலை மாற்றலாம், இருப்பிடம் மாற்றலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கணும், இதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். இந்த வேலை மாற்றங்கள் எல்லாம் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து ஏற்படும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலை மாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்கள் வேலை மாற்றம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட நீங்கள் பொறுமையாக வந்து மே மாதத்துக்குள்ளே மாற்றிக்கலாம். ஆனால் மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
ஆகஸ்ட் மாதத்து வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து அவர் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த குரு பகவான் அதிசாரமாக ஆகஸ்ட்டுக்கு மேலே அவர் கடகராசிக்கு போகிறார். கடகராசியில் போய் டிசம்பர் வரைக்கும் கடகராசியில் தான் இருக்கார் அதிசாரமாக. டிசம்பருக்கு மேலே தான் திரும்ப வந்து அவர் வக்ரமாகி திரும்ப உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கு வரார். 4ஆவது வீட்டுக்கு போனார், திரும்ப 3ஆவது வீட்டுக்கு வரார். அந்த டயத்தில் வீடு வாகனங்கள், அதாவது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, வீட்டில் சுபகாரிய செலவினங்கள் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்போ முயற்சி எடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் வந்து விஸ்தரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். வேலை பார்க்குறவங்கள பொறுத்தளவில் நீங்கள் இடமாற்றங்கள் இல்லை உத்தியோக மாற்றங்கள் ஏதானும் பண்ணணும், அதுக்கு வேண்டிய முயற்சிகள்னால் நீங்கள் வந்து மே வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம். ஆகஸ்ட்டுக்கு மேலே சரியாக போயிடும். அது ஆகஸ்ட்டுக்கு மேலே அதெல்லாம் கரெக்டாகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொழில் ரீதியாக உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்தளவில் நிறைய பேர் பெண்களை பற்றி சொல்லவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து பெண்களை ஏன் பெண்களுக்கு அப்படின்னு தனியாக ஏன் சொல்லலாம்னா, இன்றைக்கி எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. எல்லா பெண்களும் வேலை பார்க்குறாங்க. நம்ம வேலை பார்க்குற எல்லாமே ஆண் பெண் இருபாலருக்கும் தான் வரும். திருமணம்னு சொல்கிறது இருபாலருக்கும் தான் வரும். ஸோ அதனால இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாது. முன்ன வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு தனியாக இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க அப்படின்றது வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கும் பெண்கள். இன்றைக்கி அதிகமான பேர் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் ஒரு சில அசௌகரியங்கள் ஆல்ரெடி இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 6-12 ராகுகேது இருந்தது. இப்போ வந்து ராகுகேது விலகிறது. அதனால் மே மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சில புதுசாக புது காரியங்கள், நல்ல காரியங்களும் நடக்கும். அவங்களுக்கு ஆபரண சேர்க்கை எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு நடக்கும். மே மாதத்துக்குள்ளேயும் நடக்கும், ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலேயும் நடக்கும். இது மாதிரி வந்து வீட்டில் குடும்ப பெண்களுக்கு இதுவெல்லாம் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வந்து நல்ல உயர்நிலைகள் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே கல்வியில் நல்ல உயர்நிலைகள் கிடைக்கும். நடுவில் வந்து மாணவர்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். ஆனால் அதை வந்து நீங்கள் அதை கடந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே அது சரியாக போயிடும். ஸோ அது மாதிரி வந்து வயதானவர்களுக்கெல்லாம் வந்து உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். இது மாதிரி வந்து எல்லா விதமான மக்களுக்கும் இந்த புது வருஷம் நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. 7.5 சனி ஆரம்பிக்கிறதுன்னு பயப்பட வேண்டாம். பல சந்தர்ப்பங்கள் இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் மார்ச்சுக்கு அப்புறம் தான் பயிற்சி ஆகுது. அப்புறம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து குருவனுடைய பார்வை இருக்குது. இருந்த போதிலும் 12ஆம் இடத்துல முதலீடுகள், அது மாதிரி வந்து வீட்டில் சுபகாரிய செலவினங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவாங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப ஜாதக ரீதியாக ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸு அதில் வந்து செலவு பண்ணுறது, பஞ்சாயத்து, இது மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு நடக்கலாம். இது மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் 75% வந்து நல்ல பலன்களே கிடைக்கும். அதனால் எல்லாரும் வந்து மேஷராசி அன்பர்கள் வந்து இதை கேட்டுங்க. நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் மேஷராசி அன்பர்கள் அனைவரும் சனி பகவான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால சனி பகவானுக்கு உள்ள நவகிரகத்துக்கு போய் 9 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 9 தரம் சுற்றிட்டு வர்றது நல்லது. சொல்லப்போனால் ஆக்சுவலாக நீங்கள் 12 தரம் சுற்றணும். 9 நல்லெண்ணெய் விளக்கேற்றி 12 முறை வந்து நவகிரகத்தை சுற்றிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் எல்லாமே எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும், வெற்றி ஆகும். மேஷராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், திருமணம், இது மாதிரி சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரே குழப்பமாக இருந்திருக்கும், அது நடக்காத காரணங்கள் இருந்திருக்கும். இனிமேல் வந்து அது நடக்கிறதுக்கு உண்டான செயல்முறைகள் தொடங்க போகிறது. அதே நேரத்தில் நீங்கள் சனி பகவானை வேண்டுறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமையன்று
வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறையிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025 வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 3இல் 1 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உண்ணாபாத்திலே பிறந்த மேஷராசி நண்பர்களே, மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 7.5 சனி என்ன செய்யுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அது குருடைய வீட்டில் தான் வருகிறார். குருடைய வீட்டில் சனி பகவான் இருப்பது சுப விரயங்களைத்தான் கொடுக்கும். அதாவது விரயங்கள் கொடுக்கும், ஆனால் அந்த விரயம் அனைத்தும் சுப விரயங்களாகவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மேலும் மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். அந்த 2ஆம் இடத்தில் குருபான் இருக்கின்ற அந்த மே 14ஆம் தேதி வரை குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதன் காரணமாக மன நிம்மதி ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே 7.5 சனி வந்துவிட்டதே என்று நீங்கள் பயப்படுவதற்கு, அச்சப்படுவதற்கு தேவை கிடையாது. அடுத்து மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபகவான் வரும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். அதன் பிறகு அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படும் என்று இருக்கிறது. ஆகவே மே 14ஆம் தேதி வருகின்ற அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த காலமாக இருக்கிறது. அதன் பிறகு மே மாதம் 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ராகுபவான், அதாவது விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் முக்கியமாக அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு, அதாவது மேஷராசிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு ரோகிணியிலே குருபான் சஞ்சாரம் செய்கின்ற 1/9/2025 முதல் 9/4/2025 வரை இந்த காலகட்டத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு மிருகசீர்ஷம் 2 பாதங்களில் சஞ்சாரம் செய்கின்ற 10/4/2025 முதல் 14/5/2025 வரை திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள். அதுவும் முக்கியமாக சித்திரை மாதத்திலே, தமிழ் படி சித்திரை மாதத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து மேஷராசிலே பிறந்து கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ரோகிணியில குருபகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலமான 1/1/2025 முதல் 9/4/2025 வரை திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்து நீங்கள் சந்தோஷத்தை நிச்சயமாக அடைவீர்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கிறது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவுகள் இருக்கும். ஆகவே நீங்களாகவே சுப செலவுகள் செய்து விடுங்கள். இந்த வருட ஆரம்பத்திலேயே வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் அல்லது புதிய தங்க வெள்ளி ஆபரணங்களை வாங்குதல்,
மேலும் புதிய வாகனங்களை வாங்குதல் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்து விடுங்கள். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்கள் ஆகாமல் இருக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய அரியர்ஸ் ஏதாவது வர வேண்டியிருந்தால் இந்த வருடம் கண்டிப்பாக வரும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. அது முக்கியமாக பணப்பயிரை பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கும் இந்த வருடம் யோகமான வருடமாக இருக்கிறது. எம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலே மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், மேலும் சமநோக்கு நாளில் எந்த காலத்தில் விவசாயிகள் எதை பயிரிட்டால் நன்றாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறேன். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் எழுதுகின்ற மாணவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. மேலும் இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாக இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில்துறையில் நல்ல விருத்தி முன்னேற்றம் இருக்கும். அந்த விருத்தி முன்னேற்றம் என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அதுவரை பண விஷயத்தில் அவருக்கு, அதாவது உங்கள் கணவன்மார்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும். அதன் பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் கணவன்மார்களுக்கு நினைத்த காரியத்திலே கைகூடும். தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது. பண வரவு இருக்கிறது. முன்னேற்றம் இருக்கிறது. தம்பதிகளுக்குள் சந்தோஷமும் இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் நீங்கள் விரும்பிய இடத்தில்தான் இடமாற்றம் வருமே தவிர விரும்பாத இடத்திலே இடமாற்றம் வராது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனையின் பேரில், அதுவும் சில செலவுகளின் பேரில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பேசி தீர்த்து கொள்வது, அதாவது பிரச்சனைகள் வந்தால் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. நீதிமன்றங்களை அணுகுவதை தவிர்ப்பது முக்கியமாக நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக நல்ல நேரமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் சுப செலவாகவே இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மேலும் தொழில்துறையில் இடமாற்றம் வந்தாலும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில் தான் வரும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வருடம் மேஷராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி முதல் 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அந்த 7.5 சனிக்காக பரிகாரம் என்பது செய்ய வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊரிலேயே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. நிறைய கோயில்களில் சனி பகவானுக்கு எள் தீபம் வைக்கிறார்கள். எள் தீபத்தை விட தூய்மையான நல்லெண்ணெய் தீபம் தான் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஒரு முறையாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு, அதாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வழிபடும் போது வெள்ளிக்கிழமையே ஒரு தரிசனம் செய்ய வேண்டும். என்றால் உங்கள் தனாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே வெள்ளிக்கிழமையே ஒரு தரிசனம் செய்துவிட வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு காலை நேரத்திலே மறு தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இவ்வாறு வருவதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் 70% நன்மைகளை அடைந்து எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேசராசிக்கு இந்த 1/1/2025, அதில் 1/1 நம்ம எடுத்துருவோம். 2025, அப்போ 2025, அப்போ 2025 பொழுது நமக்கு மேசராசிக்கு உரிய ஆண்டாகவே இது இருக்கின்றது. நேயர் பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு உரிய ஆண்டாக இருக்குதுன்னா மேசராசிக்குரிய எண் 9. அப்போ மேசராசி தலையான ராசி. உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல செய்தியோட உங்கள் புத்தாண்டுக்குள்ள நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உழைப்பினுடைய சிகரத்தை தொட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய நியூமராலஜியில் உங்களுடைய கூட்டு எண் 9. அப்போ உங்கள் ராசிக்கே 9ல் இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 9, உங்களுடைய எண்ணும் 9, உங்கள் கோள் நவகிரகத்துக்கு செவ்வாய் அதிபதி. அப்போ உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதை செய்யக்கூடியவன் தான். நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ல் ரிஷபத்தில் இருக்கிறாரு. நல்ல சாரத்தில் இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியிலே இருந்திருந்தார். ஆனால் இப்போது
உங்கள் ராசிக்கு 2ல் வரும்பொழுது நிச்சயமாக 2ஆம் இடத்திற்குரிய பாவகத்தன்மையை உங்களுக்கு கொடுத்தே ஆவார். நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025. உங்களுக்கு கண்டிப்பாக 30/3/2025 வரையும் எதை பற்றியும் கவலைப்படாது. அது என்ன ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசை ராகு புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, இதெல்லாம் நெகட்டிவானது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே ஒத்துழைக்காது. ஆனால் 30/3/2025 வரை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை நற்பலனை அள்ளி கொடுக்கும், கிள்ளி கொடுக்காது. அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி 30/3 வரக்கூடிய சனிப்பயிற்சி வரையும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன வருஷப்பிறப்பு 1/1/2025 என்ன உங்களுக்கு உங்கள் நம்பர் ஆச்சு. எதை வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். எந்த தொழில், அப்போ உங்களுக்குரிய தொழில், பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில், நர்ஸு சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், துப்புரவுக்கு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில். நீர் உங்களுக்கு ஒரு நெருப்பு நேரு ஒன்று தானே. நீருக்கு இன்னொரு பேர் புனல் தானே. புனலும் கனலும் சேர்ந்தது தானே. அப்போ உங்கள் ராசி சரராசி, வெளிநாட்டுக்குரியது. வெளியே எங்கேயாவது போய் செயினை கட்டி போட்டால் நிற்க மாட்டேங்கிறாங்க. செயினை அது மேசராசிக்காரனுக்கு 9ல் தனுசில் வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னு வைங்க, வெளிநாட்டுக்கு தான். உள்நாட்டில் இருக்க முடியாது. காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம், உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் இடம். அப்போ வெளியே தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழிலை கண்டிப்பாக செய்யுங்க. நான் முதல் ராசிக்கே சொல்லிடுறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அதனால உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டுக்குள்ள என்ன வருது, உங்களுக்கு வரையறுக்கு என்ன சமர்ப்பிக்கப்பட்டது வருது, அதைத்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சு வந்தால் உங்கள் தசாபுத்தி, குரு திசையில் சந்திர புத்தி, மேசராசிக்கு இப்போ என்ன நடக்கணும், குரு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சூரிய புத்தி, சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும். மேசராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். 30 வேண்டாம், இன்னும் சுவாமி சொல்றேன் கேட்டுக்கோங்க. 14/4/2025 சித்திரை மாசம் வரைக்கும் நீங்க ஜாலியா இருங்க. சித்திரை மாசம் வரைக்கும் சிறப்பா பண்ணுங்க. ஏன், ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜோதிடத்தில் ஒரு எந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு ஒன்றும் செய்வதில்லை. அந்த 3 மாதத்திற்கு அடுத்துதான் அதனுடைய குணத்தை காட்டும். 3 மாதத்திற்கு அடுத்துதான் நன்மை தீமையை எடுத்து உரைக்கும். அந்த 3 மாதத்துல உங்களுக்கு உங்கள் தசாபுத்தி என்ன நடக்குது என்பதை பரிசீலித்து கொண்டு நீங்க முயற்சி செய்தால் மேசராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனை தீர்வுக்கு வரும், குழந்தை பாக்கியம் தீர்வுக்கு வரும், நண்பர்களுடைய இடத்துல தீர்வுக்கு வரும், வியாபாரத்தில் நீங்க வெற்றி பெறுவீர்கள், கமர்ஷியலாக இருப்பீங்க, வெளிநாடு போவீங்க. உங்களுக்கு தொழிலை தவிர அடுத்த குடும்ப பிரச்சனைகள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் எல்லாம் இப்போ கூடிய எவ்வளவு நட்டமான தொழில் இப்போ வரக்கூடிய நேரம் மேசராசிக்கு. ஏன்னா உங்க மேசராசிக்கு உங்களுடைய சனீஸ்வரர் இப்போ 3ஆம் பார்வையை பார்க்கிறார். 3ஆம் பார்வை ஏன்னா அடுத்து மே மாசத்துக்கு அடுத்து மே குரு பயிற்சிக்கு உங்க குரு ராசிக்கு 2ல் இருக்கிற 3க்கு போயிடுவாரு. அப்போ 3க்கு போனால் உங்களை ஒன்றும் மூச்சு விட முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் மே மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு 7.5 சனி வரை வருது. 7.5 சனி வரை வர்றாரு. அப்போ 7.5 சனி போது இதுக்கு எல்லாமே அடக்கமாக வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக என்ன செய்யணும், மேசராசிக்காரங்கள் இந்த 30/3/14 வேண்டாம். உங்களுக்கு நான் அதை சொல்லவே மாட்டேன். அதை உங்களுக்கு நான் பதிவு செய்யலை. 14/4/2025 தமிழ் சித்திரை வருஷம் பிறக்குது பார்த்தீங்களா, அந்த சித்திரை வருஷத்துலேருந்து ஜெகஜோதியாக இருப்பீங்க. அதுக்களாக எல்லாத்தையும் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க, பேச்சப் பண்ணிக்கோங்க. எங்கே ஒட்டுப்பத்து எது குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பள்ளி பண்ணிக்கொண்டார் நிச்சயமாக உங்களுக்கு மேசராசி உங்கள் மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மட்டுமில்லைங்க, மேசத்துக்கு, விருச்சகத்துக்கு, கடகத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கு, மீனத்துக்கு மிக சுப பலனை கொடுக்கக்கூடிய நேரம் 2025. எனவே 2025 கரெக்டாக 14 3 மாதம், நான் அதுலேயும் 1 மாதம் தான் சொல்கிறேன்.
ஏன்னா ஒரு ராஜகிரகம் ஒரு பயிற்சி வரும் பொழுது 3 மாசத்துக்கு அடுத்துதான் ஆக்டிவ் ஆகும், அதுக்கு அடுத்துதான் ஆக்டிவ் ஆகும். அதனால அதுக்களாக நீங்க டெவலப் பண்ணிக்கொள்வது மிகவும் நன்று. அப்ப மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும். எதை பொறுத்து? வயதை பொறுத்து. ஏன்னா 7 வருது. 15 வயசுக்காரனை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க. 15 வயசுக்காரனுக்கு மொபைலை கொடுக்காதீங்க. 15 வயசுக்காரனுக்கு படிப்புல கவனத்தை செலுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். 25 வயசுக்காரனுக்கு கல்யாணத்துக்கு பாருங்க. 32 வயசுக்காரனுக்கு திருமணம் ஆகாம இருக்கிறவனுக்கு விரையச்சனி சுபவிரயமா ஆக்கிக்கங்க. மேசராசி நேயர்களுக்கு சுபவிரயமா ஆக்கிக்கங்க. வீடு கட்ட குறைய இருக்குதா, வீட்டை கட்டுங்க. கல்யாணத்தை பண்ணதுக்கும் முயற்சி பண்ணுங்க, எல்லாமே நடக்கும். வயது முக்கியம், ஒவ்வொரு ராசிக்கும் வயது முக்கியம். அடுத்தது பொங்கு சனி. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பொங்கு சனி. பயப்படாம நீங்க பாட்டுக்கு சனீஸ்வரனை கும்பிடுங்க. திருக்கொல்லிக்காடு போங்க, திருநள்ளாறு போங்க, குச்சனூர் போங்க, நிறைய சோழவந்தான் படித்துள்ள இருக்கிற சனீஸ்வரன் போங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எந்த கோயில் உங்களுக்கு தேவையில்லை எனக்கு கால் பண்ணுங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எந்த திருத்தலம் இருக்குது, சனி சம்பந்தப்பட்ட தலம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதை நீங்க பண்ணிட்டா நிச்சயமாக நன்றாக இருக்கும். அடுத்தது மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு. ஏன்னா முதல் திசையே கேது திசை. முதல் 27 நட்சத்திரத்தில் நடக்கக்கூடியது கேது திசை, முதல் திசை. அப்போ அஸ்வினிங்கிறது முதல். நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வழிகாட்டியிருக்காங்க. அதனால முதல்ல அஸ்வினியில பிறக்கிறவங்களுக்கு பிள்ளையார் வழிபாடை நல்லா பண்ணுங்க. 2வது குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, அப்புறம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடு. கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு எப்படியாவது ஒரு கணபதி ஹோமத்தை நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா வருஷப்பிறப்பு வருது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களும் ஒரு கணபதி ஹோமத்தை நீங்க கண்டிப்பாக பண்ணிக்கிட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும். தடை இருக்காது, பிரச்சனை இருக்காது, தங்குதடை இருக்காது, எந்த விதமான கெடுதி இருக்காது, எதிரி பயம் விலகாது. நீண்ட நாள் எடுத்து கொடுத்த பணம் இப்ப வருங்க. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரேக்கா இருக்கக்கூடிய பணம்லாம் இப்ப வந்து சேரும். ஏன்னா நல்ல நேரம். ஒரு மனித நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்லது வரும் பொழுது அதற்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது வரும்போது கெட்டது தேடி வரும். ஆனா 14/4/2025 சித்திரை வருஷப்பிறப்பு வரையும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கிறேன், நீங்க பார்த்துக்கலாம். முருகன் வழிபாடுல வல்லக்கோட்டை முருகனை மிக சிறப்பாக பண்ணிக்கங்க. 6 வருஷம் போகல அமெரிக்காவுக்கு. ஆனா 6வது வாரம் போனோடனே அவர் அமெரிக்கா போயிட்டு, குருஜி ரொம்ப உங்களை வணங்குறீங்க, என்னை வணங்காத, அங்கே போய்ப்பார். நான் மனுஷன், நான் நரகன், நான் பித்தன், நான் பேயன், என்னை வணங்காத, எம்பெருமானை போய்ப்பார். அந்த வல்லக்கோட்டை முருகனை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். சிறுவாபுரி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சிறுவாபுரி போறாங்க. முருகனுடைய பதிகத்துல சண்முக கவசத்தை தயவு செய்து படிங்க. கல்யாணம் ஆகாதவங்க சஷ்டியை படிங்க. கல்யாணம் ஆனவங்க சண்முக கவசத்தை படிங்க. தொழில் பண்றவங்க, பிரச்சனைக்கு உள்ளவங்க, எதிரியில வீழ்த்தக்கூடியவங்க சத்ரு சம்கார் பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர், உங்களுக்கு பிடிச்ச யோக நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு 7, உங்களுக்கு 3. மேசராசிக்கு யோக நம்பர் 3. மேசராசிக்கு நல்ல நண்பர் 37. மேசராசிக்கு உரிய அற்புதமான நண்பர் 37 உச்சத்துல போய் கொடுக்கும். உங்களுக்கு 30 உங்களுக்கு நல்லா இருக்கும். 9 அதுக்கடுத்து நீங்க உங்களுடைய ராசிக்கு 9 எடுத்துக்கோங்க. தயவு செய்து மெரூன் கலரை எடுத்து விருப்பி காட்டிக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான கலர் மெரூன் கலர், சிகப்பு கலர். வண்டி வாங்குறீங்களா, மெரூன் கலர். வாகனம் வாங்குறீங்களா, மெரூன் கலர். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு 38 அந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல.